ஹலோ வணக்கம். இன்றைக்கி நான் ஆரோக்கிய சமையலில் செய்ய போகிறது பச்சரிசி அரிசியில் அடை மாவு செய்ய போகிறேன். அதுக்கு ஊற வைக்கலாம். முதல்ல என்னன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு பச்சரிசி, ஒரு கப்பு உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு ஒரு கப்பு, அதே கப்பு அளவு தான் நான் போடுறேன். கடலைப்பருப்பு ஒரு கப்பு. அதுக்கப்புறமா எவ்வளோ காரம் தேவையோ அத்தனை 2 3 4 5 6 7 8 மிளகா போடுறேன். தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். கிட்டத்தட்ட இது ஒரு 2 மணி நேரமாக ஊறணும். இப்போ பருப்பு நல்லா 2 ஹவர் ஆயிடுச்சு, ஊறிடுச்சு. இது நான் ரேஷன் அரிசி தான் போட்டிருக்கேன், பச்சரிசி. இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். மிளகா முதல்ல போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிடலாம். ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் குறைன்னு தான் இருக்கணும். இங்கே பாருங்கள். அடுத்தது அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு 3 பத்தை தேங்காய் போட்டிருக்கேன். அதுவும் மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணிக்கினேன். இதில் கலந்துடலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். பொடியாக கட் பண்ணியிருக்கேன் கருவேப்பிலை. தேங்காய் போட்டுட்டேன். வெங்காயம் ஒரு கப்பு பொடியாக அரிஞ்சு இது போட்டுக்கலாம். சால்ட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கலாம். ஏன்னா பருப்பெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 3/4 டீஸ்பூனு பெருங்காயம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது உடனே செஞ்சு சாப்பிட்லாம். உடனே அரைச்சிட்டு உடனே சாப்பிட்லாம். இப்படி இருக்கணுமா? அவ்வளோ இப்போ அடை ஊற்றலாம். சுத்தூர் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ திருப்பிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது நான் பூங்கலரிசி போடல, வெறும் பச்சரிசி ரேஷன் அரிசி தான் போட்டிருக்கேன். அடை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது தேங்காய் சட்னி கூட சாப்பிட்லாம். நான் சாம்பார் வச்சுருக்கேன், சாம்பார் கூடவும் சாப்பிட்லாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.